வணக்கம். நான் உங்க கௌசி பேசுறேன். நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நெறைய பெண்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. பஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க, வெளியூர் வேலைக்கெல்லாம் போறவங்களுக்கு இது நடந்திருக்கு. இந்த பஸ்ல பின்னாடி உட்காந்துருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வயசு பசங்க இப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் தொல்லலாம் பண்ணுவாங்க. இந்த பின்னாடி இடுப்ப கிள்றது, சொரண்டுறது, கால சொரண்டுறது. அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? என்ன சந்தோஷம்? பூர்வ ஜென்ம பலனே கிடைச்சு அடைஞ்சிருவீங்களோ நீங்க? அப்படி பண்ணாதீங்க. உங்க வீட்டு பெண்களுக்கு அப்படி நடந்து உங்க வீட்ல வந்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஆம்பளையா இருந்தா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். பொறுக்கியா இருந்தா அப்படி கஷ்டமா இருக்காது. நான் ஒரு ஹாஸ்டல் இன்சார்ஜரா வெளியூர்ல தான் வொர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ நான் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் போய் அங்க போய் ஷேர் பண்ணா, மேடம் எங்களுக்கும் இப்படி நடந்துச்சு, எங்களுக்கும் இப்படி நடந்துச்சுன்னு அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. ஸோ நெறைய பெண்களுக்கு 99% இப்படி நடந்திருக்கு. அப்படி பண்ணாதீங்க. அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ம். எங்கள மாதிரி ஒரு உடல் அமைப்பும், உடல் கட்டமைப்பு உங்களுக்கு இருந்து, கற்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த தவற தயவு செஞ்சு செய்யாதீங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.